வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நண்பர்களே, இப்போ நம்ம இருக்கிறது வந்து மீஞ்சூர், சென்னையோட சேட்டலைட் சிட்டி என அறிவிக்கப்பட்டிருக்க மீஞ்சூரில் இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டருக்கு ஒரு மேஜர் சிபிஆர்ஆர் சென்னை பெரிபரல் அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்த சுற்றி 2500 ரேட்டு போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம சர்வீஸ் லேன்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரோன் வியூவில். நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கோம்ல 132 கிலோமீட்டர் சென்னையோடைய ஒரு பெரிய அவுட்டர் ரிங் ரோடு. டோட்டல் கனெக்டிவிட்டியே மாறுது. இது நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் நம்மளுடைய இந்த பிரிட்ஜு வருது. இந்த பிரிட்ஜோட சர்வீஸ் லேனில் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஏற்கனவே உள் சைடாக பார்த்திங்கன்னா ஊர்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ரோடுகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரோடும் இந்த சிபிஆர் ரோடு இருக்குது. திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ ஸ்டேஷன் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிடிசி அப்ரூவ்ட் லே அவுட்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக சுற்றி வீடுகளோட கம்ப்ளீட் காம்பவுண்ட் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. தார் ரோடு ஃபெசிலிட்டி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. உடனே வீடு கட்டி குடியேறும் வகையில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சென்னை பெரிபரல் ரிங் ரோடுடைய சர்வீஸ் லைனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இருந்து நீங்கள் வந்து காட்டுப்பள்ளி ஹார்பர்லேருந்து கல்கத்தா பைபாஸு, பூந்தமல்லி பைபாஸு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி போகக்கூடிய பைபாஸு, கடைசியாக சிங்கப்பெருமாள் கோயில், தாம்பரத்தை தாண்டி இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலில் போய் கனெக்ட் ஆகி திருச்சி பைபாஸை கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெரிய ரோடுடைய சர்வீஸ் ஸ்டேனில் தான் நம்மளோட இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 1200 தான். ஆனால் இந்த பிரிட்ஜு வேலை முடிச்சோன்னா இந்த ரேட் இருக்கவே இருக்காது. இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இந்த மாதிரி சைட்டை தான் கஸ்டமர் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. குறைஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி அதிகமான லாபத்தை இறைவன் நாட்டப்படி சீக்கிரமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான சைட்டு தான் இந்த சைட்டு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது ஒரு சூப்பர் சைட்டு. இந்த மாதிரி ஒரு சைட்டு ஈஸியாக கிடைக்காது. சென்னை பெரிபரல் அவுட்டர் ரிங் ரோட்டில் சர்வீஸ் லேனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேன் இருக்கு இல்லையா, அந்த வேன் கிட்ட தான் அந்த சர்வீஸ் லேன் போகுது. ஸோ அந்த சர்வீஸ் லேனோட என்ட்ரன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி ஹார்பராக இருக்கட்டும், மற்றபடி மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டியாக இருக்கட்டும், ஸோ மொத்த ஊருடைய பகுதிகள் எல்லாமே நம்ம சைட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் கார்னர் பிளாட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 25க்கு 40ன்னு சொல்லி 1000 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடு பீச் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரெட் ஹில்ஸ் பாலவாயில் கிட்ட இந்த ரோடு கிராஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னாடியே போட்டிருக்க வண்டலூர் டு மீஞ்சூர் இருக்கக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடு. அந்த அவுட்டர் ரிங் ரோடில் ஏறினா நம்ம சைட்டுக்கு வந்து இறங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் ரிங் ரோடில் ஏறினோம்னா நம்மளுடைய சென்னை பெரிபரல் ரிங் ரோடு கனெக்ட் ஆகுது. ஸோ ஃப்யூச்சருடைய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை மாற்றக்கூடிய ஒரு ரோட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ சுற்றி வீடுகளுடைய அருகாமையில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கு. உடனே வீடு கட்டி குடியேறலாம். அது மட்டும் இல்லாமல் 1200 rupees தான் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. கண்டிப்பாக வாங்கிக்க.